நேற்று மதியம் சென்னையில் உள்ள மிக பிரபலமான ஒரு தேட்டரில் குட் பேட் அக்லி படம் பார்க்க போயிருந்தேன். படம் பார்த்துட்டு இடவேளை டைமில் வெளியே வரும்போது தண்ணி தாகம் எடுத்துச்சு. அவங்க கடையில் போய், ஐயா 1 லிட்டர் தண்ணி குடிங்கய்யா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். 80 ரூபா கொடுங்க நாங்கள். 1 லிட்டர் தண்ணி 80 ரூபாயாண்ணே. ஆமாங்க 80 ரூபா நாங்கள். ஆஹா, குண்டி கழுவவே தாமிரபரணி தண்ணியை பயன்படுத்தினோம் நம்ம போய் 80 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்கலாமா? தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரிச்சுக்குள்ளே இந்த பாட்டில் இருந்துச்சு. ஐயா அந்த தம்மாத்தூண்டு ஒரு பாட்டில் இருக்கே, அந்த பாட்டில் கொடுங்க ஐயான்னு கேட்டேன். வாங்கி கடன்னு ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டேங்க. குடிச்சு முடிச்சுட்டு எவ்வளோயான்னு கேட்குறேன். 200 ரூபான்றான். என்னடா அது, 190 ml இளநீ 200 ரூபாயான்? ஆமாம் சார். நான் வாயும் சூத்தையும் மூடிட்டு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இவன் கார்பரேட்டுக்காரன், ஏதாவது பேசினா அடிக்க வந்துடுவான். இதே போன வாரம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சாலி கிராமத்தில் பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுற ஒரு இளநிக்காரன்ட்டு இளநீ குடித்தேன். 3/4 லிட்டர் தண்ணி இருந்துச்சு. 75 ரூபா கேட்டான். கொள்ளையில் போகிறவனே, விவசாயிங்கிட்ட 30 ரூபா 40 ரூபாய்க்கு இளநீ வாங்கி 3/4 லிட்டர் தண்ணி தான் இருக்குது, இதை 75 ரூபாய்க்கு விற்கிறியே, இதெல்லாம் நல்லா இருப்பியா? நாசமாக பேராத அவன் குடும்பம் குட்டியெல்லாம் இப்படிலாம் திட்டிட்டு வந்தவன் தான் நான். ஆனால் இன்னைக்கு இளநீ மாதிரி உள்ள தண்ணியை 190 ml 200 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு எதுவுமே பேசாமல் வாயை மூட்டு வந்தேன். ஏன்னா இவன் அடிச்சுடுவான். நான் இதனால் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விவசாய நிலத்தை பூரா ஃப்ளாட்டு போட்டு வந்த விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு அது பணங்காசு கையில் இருக்கனால ஜாலியாக இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் நம்ம பிள்ளைக்குட்டி பேரம்பேத்திகளுக்கு இந்த இளநீ படத்தை காட்டி, இதாம்மா இளநீ, இதை ஓப்பன் பண்ணி குடித்தா தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது, குளுமை வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்து விட்டுறாதீங்க. நானே பல பேர் திட்டியிருக்கேன். ஆனால் இதை வாங்கி குடித்ததுக்கு அப்புறம்தான் இளநியோட அருமை என்ன, விவசாயத்தோட அருமை என்ன அப்படின்றது எனக்கு புரியுது. தயவு செய்து இந்த மாதிரி கலராக கலந்து விற்கிற பொருள் தான் உண்மையான பொருள்னு வாங்கி குடிக்காதீங்க. இதில் கலந்துருக்கிறது தண்ணி, சர்க்கரை, உப்பு, கொஞ்சோண்டு இளநீ. இதை குடித்தா டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்களா? ஒரு மண்ணும் இல்லை, வெறும் உப்பு. நம்ம ஊர் கடல் தண்ணியை குடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம விவசாயத்தை பேணி காக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். வந்த விலைக்கு இடங்களை ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு, நாளைக்கு இளநீ இப்படி தான் இருக்கும்னு வெறும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? விவசாயம் காப்போம்.